இன்னைக்கு என் ஒய்ஃப் இந்த பிரெட்ட வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுவும் குல்ஃபி ஐஸ்கிரீம் டேஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் திக்கான பால ஒரு பேஷன்ல ஊத்திக்கினாங்க. அப்புறம் பிரெட் எல்லாம் எடுத்து அதோட கார்னர் அழகா சிசர்ல கட் பண்ணி பார்க்கவே சூப்பரா அடுக்கி வச்சுட்டாங்க. பால் நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா அது லைட்டா கலந்து விட்டு நம்ம வச்சிருந்த ஏலக்காய், முந்திரி, பாதாம் எல்லாம் உள்ள போட்டு ஒரு கலக்கி அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி உள்ள போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த பிரெட்ஸ் எல்லாமே நல்லா பால்ல டிப் பண்ணி விட்டுட்டு பொறுமையா கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கவே பால்கோவா மாரி மாறிடுச்சு. அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடா ஆற விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்க்கரைய முன்னாடியே போட்டுருக்க வேண்டியது. மேடம் மறந்துட்டு இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 20 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அத தூக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு கலக்கி வெளிய எடுத்தாங்க. அப்பதான் தெரியுது பார்க்கும்போதே அந்த குல்ஃபி ஃபீல் வருது அப்படியே. அப்புறம் அந்த அழகா தூக்கி ஒரு கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா பாதாம்லாம் அழகா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அத அப்படியே தூக்கி மேலாக்க என்ன தூவி விட சொன்னாங்க. நானும் அழகா அது மேல தூவி விட்டு அப்புறமா கண்டெய்னர்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல எடுத்துன்னு போய் வச்சுட்டேன். ஒரு 3 ஹார்ஸ் கழிச்சு வெளிய எடுத்து பார்த்தோம். பார்க்கவே அடி டக்கரா இருந்துச்சு. அத அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அல்டிமேட். மறக்காம நீங்களும் இத சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபிய இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்க.